துர்நாற்றம். மனித சரீரத்தின் அழுகல் ஏற்கனவே பெரும் துர்நாற்றம் வீச பசாசுகளின் பிரசன்னம் அந்த துர்நாற்றத்தை எல்லையற்ற விதமாய் அதிகரிக்கும். அச்சிஸ்டர் மார்ட்டினுக்கு ஒரு முறை ஒரு பசாசு மனித ரூபத்தில் தோன்றியது. அந்த பொய்களின் அரூபி அவர் முன் அரச மகிமையோடும் தன் தலையில் கிரீடத்தோடும் தோன்றி தான் கடவுளுடைய திருச்சுதனான மகிமையின் அரசராகிய கிறிஸ்து என்றது. ஆனால் அதன் வஞ்சக எண்ணத்தை புரிந்து கொண்ட புனிதர் அதை அவமானப்படுத்தி விரட்டி அடித்தார். ஆயினும் அது வெளியேறும் முன் அந்த அறையை நிரப்பிய அருவருப்பான துர்நாற்றம் எவ்வளவு அருவருப்பானதாக இருந்தது என்றால், அச்சிஸ்டர் மார்ட்டின் இப்படி சொல்லிக் கொண்டார்: ஒரே ஒரு பசாசு இவ்வளவு துர்நாற்றத்தை எழுப்புமானால் கோடிக்கணக்கான பசாசுகள் உள்ள நரகத்தின் துர்நாற்றம் எப்படி இருக்கும்? நரகத்தின் துயரங்களை இந்த துர்நாற்றம் அளவற்ற விதமாய் அதிகரிக்கிறது. நரகத்திலிருந்து ஒரே ஒரு உடல் வெளியே எடுக்கப்பட்டு பூமியின் மீது கொண்டு வரப்படுமானால் அதே கணத்தில் பூமியில் வாழும் அத்தனை உயிர்களும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகும். நரகத்தில் உள்ள ஒரே ஒரு உடல் வெளியிடும் மரண நாற்றம் அவ்வளவு கொடுமையானது. அப்படி இருக்க நரகத்தில் கோடிக்கணக்கான உடல்களில் இருந்து எழும் துர்நாற்றம் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று அச்சிஸ்டர் பொனவென்தூர் கேட்கிறார். அச்சிஸ்டர் இஞ்ஞாசியார் வாழ்ந்த காலத்தில் சேசு சபையினர் பரிசுத்த லொரேட்டோ மாதா தேவாலயத்திற்கு அருகில் ஓர் இல்லத்தை அமைத்தார்கள். ஆத்துமங்களிடையே அவர்கள் செய்து வந்த நன்மைகளை கண்டு பொறாமைப்பட்ட பசாசு அவர்கள் மீது போர் தொடுத்தது. காணக்கூடிய விதங்களில் பசாசு அவர்களுக்கு தோன்றவும் பிரச்சனைகள் தரவும் கடவுள் அதை அனுமதித்தார். அந்த வீடு முழுவதும் கொடிய அரூபிகளால் நிறைந்தது. சில வேளைகளில் அவை துறவிகளை பயமுறுத்தின, சில சமயங்களில் அவர்களை தவறாக பயன்படுத்தின, சில வேளைகளில் மீண்டும் உலக இன்பங்களை அனுபவித்து மகிழுமாறு அவர்களை தூண்டுவதற்காக அருவருப்பான அசுத்த தோற்றங்களை அவர்களுக்கு காட்டின. இந்த சோதனையின் போது அரூபிகளில் ஒன்று புனிதரான ஒரு துறவியால் விரட்டப்பட்டு அவரது அறையை விட்டு வெளியேற வேண்டியிருந்த போது அது அவரிடம், என் ஆலோசனைகள் உமக்கு பிரியமா இல்லை, எனவே என் மூச்சாவது உமக்கு ஒத்து போகிறதா என்று பாரும் என்று கூறியபடி தன் வாயை பயங்கரமாக திறந்து மிக அருவருப்பான தனது மூச்சு காற்றை அவர் முகத்தின் மீது ஊதவே அவர் மூச்சு திணறி தாம் சாக போவதாகவே எண்ணி பயந்து போனார். நரக சுவாசத்தால் கெட்டு போன அந்த அறை பல நாட்களாக மனிதர்கள் வாழவே தகுதியற்றதாக கைவிடப்பட்டிருந்தது. நரகத்திலோ இது போன்ற கோடிக்கணக்கான பசாசுகள் இருக்கின்றன. பொது தீர்வைக்கு பிறகு கோடிக்கணக்கான அழுகிய சரீரங்களும் அங்கே இருக்கும்.